வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ் பாடம் முதல் பருவம் பயிற்சி புத்தகத்தில் 5வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வளரறி மதிப்பீடு ஆவண்ணா 2 இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அவைகளுக்கு சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. அடக்கம் உடையார் அறிவிலார் என்ற நீ கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில். இந்த வரிகளில் 2வது எழுத்து ஒன்று போல் வரக்கூடிய வார்த்தைகளை கேட்டிருக்காங்க. ஈனாருக்கு பாருங்கள், அடக்கம் கடக்க. டா அப்படிங்கிற எழுத்து ஒரே எழுத்து வந்திருக்குது, அதனால் ஈனா தான் இதுக்கு சரியான பதில். 2வது கேள்வி, அடிக்கோடிட்ட சொல்லுக்கான பொருள் எது? எள்ளுவர், இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. இகழ்வர், ஈயண்ணா. 3வது கேள்வி, உரிய விடையை தேர்ந்தெடுக்க. மக்களிடம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளிபெற செய்வது. இதுக்கு பதில் கேட்டிருக்காங்க. ஆவண்ணா கல்வி, இதான் பொருத்தமானது. 4வது கேள்வி, தொடரில் உள்ள சொற்களை எதிர்ச்சொற்களை எடுத்து எழுதுக. கீழே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது நன்மை தீமை ஈஎன்ஆருக்கு பாருங்கள், இதான் பொருத்தமானது. 5வது கேள்வி, யார் கூறியது? இளமையில் கல் சிலையில் எழுத்து என்னும் முதுமொழியை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலர்விழி. உரையாடலை படித்து விடையளிக்க. ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க. மலர்விழியும் தமிழரசியும் 2 பேரும் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே கேள்வி இருக்கு பாருங்கள். நல்வழியில் வாழ எது தேவை? கல்வி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கலர் நிறத்திற்கு ஒப்பானவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி கற்காதவர். ஆவண்ணா, இதான் பொருத்தமான பதில். அடுத்து 3வது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடுக்க. ஆவண்ணா கருதவும் வருந்தவும். 4வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஒன்று மேலே கொடுத்துட்டாங்க பாருங்கள். தமிழரசி நேற்று கணினியில் கலந்துரையாடலை பார்த்தால். இதுக்கு உரிய கேள்வி என்னன்னு கேட்குறாங்க. ஆவண்ணாருக்கு பாருங்கள், தமிழரசி நேற்று எதில் கலந்துரையாடலை பார்த்தால். இதான் பொருத்தமான கேள்வி. 5வது, முறைப்படுத்திய தொடரை தேர்ந்தெடுக்க. கீழே பாருங்கள், வார்த்தைகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. முறைப்படுத்தப்பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட அந்த தொடர் கீழே ஈஎன்ஆருக்கு பாருங்கள். அடக்கம் உடையார் அறிவிலர் என்ற நீ, இதுதான் பொருத்தமானது. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை குழந்தைகளை வாசிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு கீழே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். முதல் கேள்வி, கொக்கானது பெரிய மீன்கள் வரும் வரை டேஸ் காத்திருக்கும். அசைவின்றி. ஈனா தான் இதுக்கு பதில். 2வது கேள்வி, பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுக்கு பொருத்தமான பதில் ஈனாருக்கு பாருங்கள். தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள், இதுதான் பொருத்தமான பதில். 3வது கேள்வி, சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருத்தமானது ஆவண்ணாருக்கு பாருங்கள். கூற்று 2 சரி அப்படின்ட்டு பாருங்கள், இதுதான் பொருத்தமான பதில். 4வது கேள்வி, அறிவிலர் என்பதன் எதிர்ச்சொல் அறிவுடையவர். 5வது கேள்வி, பத்தி உணர்த்தும் கருத்து யாது? அப்படி கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்றம் காலம் வரும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். இதான் இதுக்கு பொருள். அடுத்த பக்கத்தில் ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு பத்தி இருக்குது. இந்த பத்தியை குழந்தைகளை 1க்கு 2 முறை வாசிக்க சொல்லுங்கள். அப்போ தான் இதன் பொருள் அவங்களுக்கு புரியும். கீழே பாருங்கள், கேள்விகள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி, அணில் குரங்கிற்கு தந்த பழம். மாம்பழம். ஈனா. 2வது கேள்வி, குரங்கு அலப்பும் என்பது ஒளிமரபு. ஆவணருக்கு பாருங்கள், இதான் பொருத்தமானது. 3வது கேள்வி, குரங்கு மாங்கொட்டையை என்ன செய்தது? மண்ணில் புதைத்தது. ஆனா, இதுதான் சரியான பதில். 4வது பாருங்கள், மரம் வளரும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணில். 5வது, மரம் வளர்ந்தால் என்ன கிடைக்கும் என்று குரங்கு நினைத்தது? பழங்கள்.
செய்யலாமே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் நிழலை கண்டுபிடியுங்கள், பெயர்களை எழுதுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விலங்குகள் படங்கள் கொடுத்துருக்காங்க. அவைகளோட நிழல் உருவத்தை கொடுத்துருக்காங்க. பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. எல்லா உருவத்துக்கும் நம்ம பெயர் எழுதியிருக்கோம் பாருங்கள். இதே போல் கோடு போட்டு முதல்ல இணைக்கணும். அதுக்கு பிறகு அவைகள் பெயர்களை அந்த கோட்டில் எழுத சொல்லுங்கள். விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி எண்களின் பெயர்களை கண்டுபிடியுங்கள் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. இடது பக்கத்தில் குறுக்கெழுத்து போட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே போல் இங்கே கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரே எழுத்தை முதலிலும் முடிவிலும் கொண்ட விலங்கு குரங்கு. தமிழ் மாதத்தை தன் பெயரில் கொண்ட விலங்கு சிறுத்தை. தங்கம் என்னும் சொல்லுக்கு ஒத்த ஓசையுடைய சொல்லை பெயராக கொண்ட விலங்கு சிங்கம். நாங்கள் யார் தெரியுமா? கீழே பாருங்கள் படங்கள் 2 பக்கம் கீழேயும் படம் கொடுத்துருக்காங்க. விலங்குகள் படம் கொடுத்துருக்காங்க. அவைகளுடைய பெயர்களை மேலே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் எங்களுக்கு வரிகள் இருக்கும் அப்படின்ட்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க. வரிகள் உள்ள விலங்கு அப்படிங்கிற போது வரி குதிரை புலி அவைகள் பேர் அங்கே எழுதியிருக்கிறோம். இதே போல் குழந்தைகள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே கண்டுபிடித்து ஈஸியாக எழுதுவாங்க. எங்களுக்கு திமில் இருக்கும் காளை மாடு ஒட்டகம். அடுத்து எங்களுக்கு கொம்புகள் இருக்கும் மான் எருமை. அடுத்து பாருங்கள் என்னை பற்றி ஒரு பாடல் எழுதுங்களேன். மியாவ் மியாவ் பூனை நான். பூனை படம் கொடுத்துட்டாங்க. பூனையை பற்றி ஒரு பாடல் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு மாதிரிக்காக நாம் எழுதி காட்டியிருக்கிறோம். மீசை வைத்த பூனை நான், திருடன் போல பதுங்கியே பாலை குடிக்கும் பூனை நான், பழகிவிட்டால் உடனிருப்பேன், எலியை வேட்டை ஆடுவேன். இதே போல் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு 4-5 வரிகளுக்கு மிகாமல் ஒரு பாட்டை இங்கே எழுத சொல்லுங்கள்.